என்ன பாக்குறீங்க? ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க, ஒரு காய்கறி வாங்குறீங்கன்னா நல்ல காய்கறியா பார்த்து வாங்குறீங்க, சூத்த இல்லாத காய்கறியா பார்த்து வாங்குறீங்க. ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்களா, ஒரு சேலை எடுக்கிறீங்கன்னா 50 சேலை எடுத்து போட்டு அதுல ஒரு சேலைய எடுக்கிறீங்க. ஒரு 5 மாசம் முடிச்சு கழிக்கிற அந்த சேலையே நீங்க பார்த்து பார்த்து எடுக்கிறீங்க. ஒரு செருப்பு எடுக்கீங்கன்னா அதை பார்த்து பார்த்து ஒரு 10 செருப்பை எடுத்து பார்த்து ஒரு செருப்பை எடுக்கீங்க. அப்போ அரிசியில கலப்படத்தை விரும்புறது இல்லை, நம்ம பால்ல தண்ணி கலந்தா அதை ஏற்றுக்கிறது இல்லை. அப்ப எது ஒன்றையும் நல்லதை தேர்ந்தெடுக்க எம் மக்கள் 5 ஆண்டுகள் நம் தலைவிதியை தீர்மானிக்கிற தேர்தல் வரும்போது நாட்டின் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தலில் நீங்கள் ஏன் தடுமாறுவீர்கள்? ஒரு நல்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க நீங்கள் ஏன் தடுமாறுவீர்கள் தெரியல. அப்ப அந்த டைம்ல காசை வாங்கிக்கிட்டு இலவச திட்டங்களை அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த மக்கள்கிட்ட காசு கொடுத்தா எதை வேணா நம்ம வாக்கு வாங்கிடலாம், வாக்கு வாங்கி 5 வருஷம் இருந்து நம்ம எதுவுமே செய்யாம இந்த மக்களை ஏமாத்திடலாம் ஒரு தைரியத்துல தான் அவங்க வந்து அந்த காசு ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க. அவங்க எதை கொடுக்கணும்? என் மக்களுக்கு இலவசம் வந்து சலுகைகள், போனஸ், மானியம் இதுதான் தேவையா மக்களுக்கு? இதெல்லாம் ஒரு கவர்ச்சி திட்டம், வெற்றி அறிவிப்பு, வீழ்ச்சி திட்டம். இந்த நாட்டை மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியில கொண்டு போய் விடுவது. இலங்கை போலவோ, வெனிசுலா போலவோ, பங்களாதேஷ் போலவோ மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு இந்த இலவசம் விடும். நாட்டினுடைய கடன் 60 வருஷமா ஆண்ட திராவிட கட்சிகள் 5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கான். இந்த கடைசி 5 ஆண்டுகள்ல இந்த திமுக ஆட்சியில வாங்கின கடன் 5.5 லட்சம் கோடி கடன். இப்போ குடும்ப அட்டைக்கு 5000 கொடுத்தாங்க இல்லையா இந்த ஆண்டு, ஏன் போன வருடம் கொடுக்கல? ஏன் அதுக்கு முந்தின வருடங்கள்லாம் வந்து கோடைகள் வெயில் வரலையா? மக்கள் மேல அவ்வளவு பாசம் வந்துச்சு அவங்களுக்கு. தேர்தல் வருது, போன வருடம் தேர்தல் வரல, அதுக்கு முந்தின வருடம் தேர்தல் வரல, இந்த வருடம் தேர்தல் வருது. அதற்கு முன்பணமா தான் இந்த 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த குடும்ப அட்டை மீது 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு வந்து பட்ஜெட் பாத்தீங்கன்னா 6500 கோடி ஒதுக்கிருக்காங்க. சரி, இந்த 6500 கோடி யாருடைய பணமா இருக்கும்? அவர் வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு இந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்துக்காரங்க கஷ்டப்பட்டு நம்மள மாதிரியா, நம்ம ஆத்தாள் அப்பன் மாதிரி வெயில்ல போய் சம்பாதிச்சு காசா? நம்ம மக்களிட வரிப்பணம் முழுக்க முழுக்க நீங்க எல்லாத்தையுமே வரி கட்டுறீங்க. ஊறுகாயில இருந்து அரிசி, பருப்பு, காய்கறி எல்லாத்துக்கும் வரி கட்டுறீங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறீங்க.